Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர் விசாரணையில் ஈடுபட்ட தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவின் விசாரணை நாளையும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசிடம் இறுதிக்கட்ட விசாரணை தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக காமுகன் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழக்கில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் 7 மணி நேரத்திற்கு மேலாக முதற்கட்ட விசாரணையை இன்று தொடங்கி நடத்தியிருக்கிறார்கள். நாளையும் இந்த இறுதிக்கட்ட விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைக்கப்படும் முழு விவரங்களையும் அறிக்கையாக மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நாள் முழுவதும் என்னென்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து மிகப்பெரிய அளவிலே அவர்களுடைய விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தாமாக தேசிய மகளிர் ஆணைய குழு இந்த விசாரணை எடுத்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துகிற விதமாக, தமிழகத்துக்கு தரம் தாழ்த்துகிற விதமாக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இதனால் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மம்தா குமாரி, பிரவீன் சிவானிதே உள்ளிட்ட 2 பேர் இன்றைக்கு நேரடியாக டெல்லியிலிருந்து சென்னை வந்த அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று கடந்த 24ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்ட 23ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது என்பதை அவர்கள் இன்றைக்கு விசாரணையில் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக காவல்துறைக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தினுடைய அடிப்படையிலே யார் யாரெல்லாம் இன்றைய விசாரணையில் பங்கேற்க வேண்டும், யார் யாரெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலே அவருடைய விசாரணையானது இருந்திருக்கிறது. இன்றைய தினம் சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் எப்படி வேலை செய்கிறது, எவ்வளவு கேமராக்கள் உள்ளது, எவ்வளவு கேமராக்கள் வேலை செய்கின்றன, எவ்வளவு கேமராக்கள் வேலை செய்யவில்லை, அதே போன்று ஒவ்வொரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே இயங்கக்கூடிய ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களிடம் இன்றைக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் அந்த விசாரணையை அவர்கள் தீவிரமாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாணவர்களிடம் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் விசாரணை நடத்தியதாகவும், அதே போன்று இந்த விசாரணைக்கு பிறகு ஆளுநரை நேரடியாக சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தேசிய ஆணையத்தினுடைய அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விளக்கங்களை அந்த மம்தா குமாரி என்பவர் அளித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை என்பது நிகழ்ந்திருப்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். முதற்கட்ட விசாரணையிலே குறிப்பாக அனைத்து விவரங்களையும் திரட்டிய பிறகு அதனை மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு என்னென்ன விவரங்கள் எல்லாம் இந்த விசாரணை அறிக்கையிலே இருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக எடுத்து கூற இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு அதிர்ச்சியூட்டக்கூடிய விசாரணைகள் எல்லாம் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர்கள் நடத்துகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டத்தை ஜனநாயகத்தினுடைய குரலை நசுக்கும் விதமாக திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களை கைது செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் டெல்லி வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் அளவிலே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சம்பவத்தில் இருந்து நாளையும் தேசிய மகளிர் ஆணைய குழுவினுடைய உறுப்பினர்கள் தொடர் விசாரணை நடத்தவிருக்கிறார்கள். நாளைய தினம் விசாரணை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு இடங்களிலே விசாரணை நடத்தவிருப்பதாக அந்த தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.